இதயம் wishes you a very happy new year. ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. திமுக அமைச்சர் துரைமுருகன் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்தை குறிவைத்து காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக ரெய்டு நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் உள்ள அந்த வீட்டில்தான் துரைமுருகனும் அவரது மகனும் குடும்பத்துடன் வசிக்கின்றனர். அதிகாரிகள் ரெய்டுக்கு வந்த நேரம் வீட்டில் யாரும் இல்லை. அனைவரும் சென்னை வீட்டில் இருந்தனர். இதனால் 7 மணி நேரம் வீட்டிலேயே காத்திருந்து பின்னர் சோதனையை துவக்கினர். இந்த ரெய்டுக்கு காரணம் 2019 பார்லிமெண்ட் தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட பணம்தான் என்று கூறப்படுகிறது. 2019 மார்ச் 29ஆம் தேதி பார்லிமெண்ட் தேர்தலின் போது வருமான வரித்துறையினர் துரைமுருகன், கதிரானந்த் வீடு, கல்லூரி மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினர். இறுதியாக கணக்கில் வராத 10,57,010 ரூபாயை கைப்பற்றினர். ஏப்ரல் 1ஆம் தேதி மீண்டும் வருமான வரி சோதனை நடந்தது. கதிரானந்துக்கு நெருக்கமான தாமோதரன் சிமெண்ட் குடோனில் நடந்த சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. மொத்தம் 11,51,800,000 ரூபாயை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கியிருக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்னொரு புறம் மணல் குவாரி விவகாரமும் அடிபடுகிறது. வேலூர், அரியலூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூரில் நடந்த மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டு நடத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக 5 மாவட்ட கலெக்டர்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். இது தொடர்பாக துரைமுருகன், கதிரானந்தை குறிவைத்து சோதனை நடக்கலாம் என்றும் பேச்சு அடிபடுகிறது. இந்நிலையில் வீட்டினுள்ளே இருக்கும் அமைச்சர் துரைமுருகனின் அறை பூட்டி இருப்பதால் அதனை திறந்து சோதனை நடத்த அதிகாரிகள் முயன்றனர். இதனால் கடப்பாரை, சுத்தி மற்றும் உளியை எடுத்து வருமாறு பணியாளர்களிடம் கூறினர். அதனை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் கையில் கடப்பாரை, சுத்தி போன்ற ஆயுதங்களுடன் துரைமுருகனின் வீட்டிற்குள் சென்றுள்ளனர். உள்ளே பூட்டி கிடக்கும் அவரது அறையை அதிகாரிகள் உடைத்து சோதனையில் ஈடுபட்டனர். மூத்த அமைச்சர் ஒருவரின் வீட்டில் கடப்பாரை, சுத்தியை எடுத்துச் சென்று அதிகாரிகள் சோதனை நடத்தும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.